ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பிரெட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்காக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுலில் வந்து ஒரு எக்கு வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிளகாத்தூளில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள்லாம் தெரியாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி. இந்த பிரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது. இந்த ஒரு எக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பிரெட்டு வந்து நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தவா வந்து சூடு பண்ணிவிட்டேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெட்டை வந்து அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக நல்லா திருப்பி நல்லா ஃபுல்லாக எக்கில் ஃபுல்லாக நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆயில் மட்டும் விட்டால் போதும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பக்கம் வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் வந்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 பிரெட்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரெட்டை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா பிரெட்டையும் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான எம்மியான பிரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.